ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் ரிவிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் அதில். இப்போ உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து 1 to 5, 15 வந்து 14 வரலும் உங்களுக்கு என்னென்னா இதுதான் வரும். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு வேணால் அப்புறம் நான் போடுறேன் அது. இப்போ வந்து 2 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. முதல்ல பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க. -2,3, -2,4, 0, 4, 0, 3, 3,3, 3,4 இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபைன் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஏ தனியாக பி கொடுத்துட்டு ஏ பி கிராஸ் ஏ இல்லைன்னா ஏ கிராஸ் பி கேட்பாங்க. இதில் வந்து பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏ என்ன பி என்னன்னு தனியாக கேட்குறாங்க. ஓகேவா? எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்கள். பி கிராஸ் ஏ அது என்னென்ன கொடுத்துருவாங்களோ அதெல்லாம் எழுதிருங்க. இதில் முதல்ல இருக்கிறது என்னது பி. அதனால் இது இந்த 2 நம்பர்ஸ் இருக்குல்ல, இதில் முதல்ல இருக்கிற நம்பர் என்னது உங்களுக்கு பி. இதில் பாருங்கள் என்னென்ன நம்பர் இருக்குது. முதல்ல இருக்கிறது -2 போட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, 0,0, 0 இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 3,3. இதை முதல்ல இருக்கிற நம்பர் எல்லாம் பி. அடுத்தது என்ன இருக்குது, ஏ வந்து செகண்டாக இருக்குது -3,4, -3,4. எல்லாத்துலேயுமே பாருங்கள் 3,4, 3,4 தான் இருக்குது. அதனால் A = 3,4, B = -203 இதுதான் வரும் உங்களுக்கு. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். f of x is equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k இது கொடுத்துட்டாங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f of g is equal to g of f கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க find the value of k. k-ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல given எல்லாமே முதல்ல நம்ம எழுதிடணும். f of g equal to g of அதுவும் கொடுத்துட்டாங்க. இது ஈக்குவல் அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து f of g எழுத போகிறோம். f of g எப்படி எழுதலாம்னாக்க f of g of x equal to இதை எப்படி எழுதலாம், g of f of xன்னு எழுதலாம். சரி, முதல்ல இந்த இதை பார்க்கலாம் நம்ம. f of g of x இப்போ வந்து f அப்படியே வச்சுக்கோங்க. இந்த g of x என்ன வேல்யூ, 2x plus k. அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ f வந்து என்னது 3x minus 2 இருக்கு இல்லையா, இந்த x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போட போகிறோம். 3 into 2x plus k ஆல்ரெடி என்ன இருக்குது -2. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 2s are 6x, 3 into k 3k -2. ஸோ இது நமக்கு கிடைச்சிடுது. அடுத்தது g of f of x. f of x என்ன 3x minus 2. இது என்னது 2x plus k. இந்த xல இந்த வேல்யூவை போட போகிறோம் நம்ம. 2 into 3x minus 2 plus k. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6x, 2 2s are -4 plus k. இது நம்ம எழுதியாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, f of g equal to g of f. இப்போ இந்த 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை ஈக்குவல் பண்ண போகிறோம். 6x plus 3k minus 2 equal to 6x minus 4 plus k. இங்கேயும் 6x இதுவும் கேன்சல் ஆகிடும். பாக்கி இங்கே என்ன இருக்குது, 3k minus 2 minus 4 plus k இதுதான் பாக்கி இருக்குது. கேவெல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஆப்போசிட் சைடு. 3k இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது -4, இந்த மைனஸ் இங்கே வரும்போது என்ன ஆகும் +2. 3kல k போச்சுன்னா 2k, -4ல் 2 போச்சுன்னா -2. நமக்கு என்ன வேணும், k வேணும். k equal to -2/2, that is equal to 1. ஸோ k-யோட வேல்யூ k is equal to -1. அடுத்த சம் பாருங்கள். இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 13,824. இது எதுக்கு ஈக்குவல்னா 2 to the power of a into 3 to the power of bன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் a and வாட் இஸ் b அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி பண்ணலாம், இதை வந்து யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ மெத்தட் அப்படின்னு இருக்குது. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் போடலாம், ட்ரீ மெத்தட்லேயும் போடலாம். எது உங்களுக்கு ஈஸியோ அதை போடுங்க. இதை முதல்ல 13,824 இது வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2ஆல் எப்பயுமே என்னென்ன ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஸ்மால் நம்பர்லேருந்து தான் பண்ணணும். அதனால் 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணால் இது வருது. அகெயின் இந்த மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் நம்ம. ஸோ இது வரையிலும் பண்ணியிருக்கோம். 54 2ஆல் டிவைட் பண்ணாக்க 27. ஆனால் 27 வந்து உங்களுக்கு ஆட் நம்பர். அது எதில் போகும், 3ல் போகும். 3ஆல் பண்ணால் 3 9s are 27. அகெயின் 9 வந்து 3 3s are 9. ஸோ இது வரையிலும் லாஸ்ட் வரையிலும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகணும். இது ட்ரீ மெத்தட். நீங்கள் பண்ணி பாருங்கள் இது. ஓகேங்க. அதுக்கப்புறம் இதோடது இந்த என்னென்ன வந்திருக்கோ அது அத்தனையும் மல்டிப்ளை பண்ணணும். 13,824 ஈக்குவல் டு எத்தனை 2 இருக்கோ அத்தனை 2 போட்டு, எத்தனை 3 இருக்கோ அத்தனையும் போடணும். இப்போ 2 கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வந்திருக்கு, 9 வந்திருக்கு. 2 power 9. 3 பாருங்கள் 1 2 3. ஸோ 3 power 3. ஸோ இதுதான் 2 power a into 3 power b. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, a வந்து 9ம் b வந்து 3. therefore a equal to 9 and b equal to 3. ஓகே, புரிஞ்சுதுங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 cube plus 2 cube plus 3 cube up to 16 cube.
இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சம்னா டோட்டல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. 1³ + 2³ + n³ = n × n + 1/2 to the power of 2. இதுதான் இதோட ஃபார்முலா. இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1³ + 2³ இது அப் டு 16³. இதுதான் நம்மளோட n. அப்போ இந்த n இருக்கிற இடத்துல 16 × 16 + 1/2 the whole square. இந்த 16 அப்படியே எழுதிருக்கோம். 16 + 1 = 17/2. இந்த 2வும் 16ம் கேன்சல் பண்ணிட்டோம். பாக்கி இருக்கிறது என்னது? 8 × 17. அதை பண்ணால் 136 to the power of 2. இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிறது? 18,496. இதுதான் இதோட டோட்டல். புரிஞ்சுதா? அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆஃப் 1/t² - 5t + 6. சொல்யூஷன் பாருங்கள். இது கொடுத்துருக்காங்க. இது இஸ் அன்டிஃபைன்டு. it is undefined. எப்போ? when t² - 5t + 6 = 0 இருந்தால். ஓகே, அதாவது இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். இந்த எப்படி பண்ண போகிறோம்? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6, அதே 2 நம்பரை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் -5. ஸோ இப்போ 3 2s are 6, 3 + 2 = -5 கிடச்சிடுது. இது நமக்கு என்ன எழுதலாம்? t - 3 and t - 2ன்னு எழுதியாச்சு. அப்போ t - 3 = 0, அப்போ t3. t - 2 = 0, அப்போ t = 2 வேல்யூ கிடச்சிடுது. ஸோ த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஆர் 3, 2. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த சம் பாருங்கள். டிட்டர்மின் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் whose sum and product of the roots are -9, 20. இப்போ பாருங்கள். if the roots are given, general form of the two quadratic equation is இந்த ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். முதல்ல x² - sum of the roots into x plus product of the roots = 0. இதை இந்த மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ரூட் அவங்களே கொடுத்துருக்காங்க -9, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 20. இப்போ இதை ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம போட போகிறோம். அப்போ என்ன? x², சம் ஆஃப் த ரூட் என்னது? -9x. ஆல்ரெடி மைனஸ் வெளியில் இருக்குது. ப்ளஸ் 20 = 0. இப்போ பாருங்கள், x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 = 0. இதுதான் எவ்வளோ ஈஸியான சம். ஈஸியாக 2 மார்க் வாங்கலாம். எல்லோரும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். எ மேன் கோஸ் 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள். இந்த நார்த் ஈஸ்டெல்லாம் பாருங்களேன் எப்படின்னுட்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட்டுக்கு 18 கிலோமீட்டர்ஸில் நடக்கிறான். அப்புறம் 24 கிலோமீட்டர்ஸ் எங்கள் நார்த்தில் நடக்கிறான். அப்போ வந்து இதோட இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது? ஒரு 90 degrees பைத்தாகரஸ் தியரம் அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம போட போகிறோம் ரைட் ஆங்கிள் வச்சு. இப்போ வந்து யூசிங் பைத்தாகரஸ் தியரம், இதுதான் ஹைபாட்டன்யூஸ். therefore AC² = AB² + BC². 18² + 24² இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 900. நமக்கு என்ன வெறும் AC தான் வேணும். AC = √900 = 30 meter. The distance from the starting point is 30 meters. ஓகே, புரிஞ்சுதா? இதுவரையிலும் நான் போட்டிருக்கேன். இதுவரையிலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த பாக்கி 7 சம்ஸ் உங்களுக்கு போடுறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து 3rd ரிவிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.